நம்ம பார்க்க போகிறது கொத்தவரக்காய். கொத்தவரங்காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? போன தலைமுறையில் உள்ளவங்கலாம் சாப்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தின ஒரு காய்ன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஊர் சைடில் உள்ள பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொத்தவரக்காயில் கூட்டு, பொரியல், அவியல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கெல்லாம் கொத்தவரக்காய்னு ஒன்று இருக்கான்னே தெரியாது, அவரைக்காவே தெரியாது. அதில் கொத்தவரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டில் எல்லாமே ஒரு மலிவான ஒரு காயாக தான் அது இருக்குது. ஆனால் அதில் எப்பேற்பட்ட சக்தி இருக்குது பாருங்க. இந்த கொத்தவரக்காயிலேருந்து கொத்தவரக்காய் பிசின் அப்படின்னு ஒன்று தயாரிக்கிறாங்கங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க நம்பர் 1 லாபம் தரக்கூடியது எது அப்படின்னா, அந்த ஹைட்ராலிக் மிஷின்ஸை வச்சு பூமிக்கு அடியில இருந்து அந்த இயற்கை எரிவாயுவையும் அந்த பெட்ரோலிய பொருட்களையும் மேலே எடுக்கிறது தான் இல்லையா? இன்னைக்கு உலக சந்தையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலுடைய கச்சா பொருட்களை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நாடுகளுக்கு நடுவில் போரே இதனால தான் வருது. அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலக வல்லரசா இன்னைக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெட்ரோலும் ஒரு காரணம். வளைகுடா நாடுகளுடைய வளர்ச்சிக்கும் இந்த பெட்ரோல் காரணம். இந்த பெட்ரோலை பூமியில மண்ணுக்கடியிலேருந்து வெளியில எடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒன்று தான் இந்த கொத்தவரக்காய் பிசின். அப்படின்னா இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியர்கள் நாம் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? உலகத்துல பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா இந்த 5 இடத்துல இருந்து மட்டும்தான் கொத்தவரக்காய் உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகுது. ஆனா இந்த உலக ஏற்றுமதியில 80% எந்த நாட்டிலேருந்து வருது அப்படின்னா நம்முடைய பாரத தேசத்துல இருந்து தான் வருது. இந்தியாவிலேருந்து தான் உலகத்துல கொத்தவரக்காய் ஏற்றுமதியில நாம தான் மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெருமைக்குரிய செய்தி பாருங்க. நம்ம மண் எவ்வளோ வளமையான மண்ணுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த 80%லையும் 72% இந்தியாவில் எந்த மாநிலத்திலேருந்து போகுது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மட்டும்தான் போகுது. ராஜஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் அந்த பகுதிகளிலேருந்தும் கொத்தவரங்காய் போனாலும் 72% ஏற்றுமதி எங்கேருந்து இருக்குன்னா ராஜஸ்தான்லேருந்து இருக்கு. அப்போ இது எப்படின்னாக்கா ஜூலையிலிருந்து ஆகஸ்டுக்குள்ள இது வந்து பயிர் செஞ்சு அக்டோபர் நவம்பருக்குள்ள அதை வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. அப்படி இது வந்து உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகுதுங்க இந்த கொத்தவரக்காய் பிசின். இது வந்து பெட்ரோலிய பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இதான் பயன்படுது, காகிதங்கள் தயாரிக்கிறதுக்கு இதுதான் பயன்படுது, ஆடை ஆபரணங்கள் துணி அதெல்லாம் இதுதான் பயன்படுது, அழகு சாதன பொருட்களுக்கும் இதுதான் பயன்படுது. இப்படி உணவுக்காகவும் மருந்துக்காகவும் உலகம் முழுக்க ஏற்றுமதி ஆகக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தாவர பொருளாக இந்த கொத்தவரக்காய் இருக்கு. இந்த கொத்தவரக்காய் பிசினா மாற்றுவாங்க, ஒரு பொடி மாதிரி இருக்கும். அந்த பொடியை வச்சு தான் இவ்வளோ வேலைகள் உலகம் முழுக்க நடக்குது. அப்படின்னா இந்தியா எப்பேற்பட்ட ஒரு ஏற்றுமதியாளராக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உலகத்துக்கு இந்தியாவினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதனால தான் நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள அந்த மண்ணுக்கடியிலிருந்து பெட்ரோலை எடுக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் பல சலுகைகளை கொடுத்து பெட்ரோலை எவ்வளவுக்கு எவ்வளோ வெளியில் எடுக்க முடியுமோ எடுக்கலாம் அப்படிங்கிற உத்தரவுகளை எல்லாம் பிறப்பிச்சாரு. அப்படின்னா அந்த உத்தரவு யாருக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்னைக்கும் அவர் வந்து நம்ம இந்தியா மேல அதிகப்படியான வரியை விதிச்சாலும் அவரே மறுபடியும் அது இறங்கி வந்து பேச்சுவார்த்தை அடுத்து சுமூகமா போகணும் இந்தியாவோட நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவை போன்ற ஒரு வளமையான ஒரு நாடு, இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் உலகத்தில் எந்த நாட்டிலும் அந்த தரத்தில் கிடைக்கவில்லை அப்படிங்கிற பல காரணங்கள். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திற்கு ஒரு பெரிய கொடை அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் நம் மண்ணில் விளைந்த இந்த கொத்தவரக்காய், அதிலிருந்து வரக்கூடிய கொத்தவரக்காய் பிசின். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.